ஒன் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். இஸ்ரேல், ஈரான் இவங்க 2 பேத்துக்கிடையே பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட், அதாவது மிகப்பெரிய ஒரு போர், ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அது பயங்கரமா ஒரு வெஸ்ட் ஏசியாவே பாதிக்கிற மாரி மிகப்பெரிய ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது. இப்போ இஸ்ரேலோட குறி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெஸ்புல்லா குறி வைக்கிறாங்க. எஸ் உண்மைதான். பட் ஆனால் ஹெஸ்புல்லாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து அவங்களோட முக்கியமான ஒரு மேஜர் குறி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வெஸ்ட் பேங்க் தான். ஸோ அந்த வெஸ்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற பாலஸ்டைன்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அங்கே பாலஸ்டைன் மக்கள் எல்லாருமே கொண்டிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க. குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கிற இந்த நிலைமையில ஈரானோட பார்வை இஸ்ரேலை தவிர அடுத்து நம்ம வெஸ்ட் பேங்கோட சைடில் இருக்கிறது முழுக்க முழுக்க பாதுகாக்கும் நியூஸ் வந்திருக்குது. ஈரான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், காசா, ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஸோ இவங்களை சுற்றி ஒரு சேஃப் கார்டு பண்ணணுன்றதான் நினைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே எங்கிட்ட வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற பாலஸ்தீன மக்கள், அதுபோல் லெபனான் மக்கள், காசா மக்களை எல்லாருமே பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறையோட ஈரான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. நீங்க இதுக்கு மேல வெஸ்ட் பேங்கை டச் கூட பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் இருக்கிற மாதிரி இன்டைரக்டா வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, அராச்சி அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ அராச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களாலையும் இஸ்ரேலை சேர்ந்தப்பட்டவங்களாலையும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாலையும் முழுக்க முழுக்க வெஸ்ட் ஏஷியா எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான நிலையை அடைஞ்சிருக்குது. இது முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு முடியாது. ஏன்னா இஸ்ரேல் தாக்குறதை நிப்பாட்டினாங்கன்னா இப்போதைக்கு முடியும். பட் தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இப்போ வரைக்குமே முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற பாலஸ்தீனா, அது போக பார்த்தீங்கன்னா காசா மக்கள் எல்லாருமே பாதுகாக்கணும். ஸோ அதை தான் ஈரான் இப்போ பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு குறுக்க யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிமே ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை ஆதரிக்கிற எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவங்களுமே இதுக்கு ஆளாகுவாங்க. ஸோ எங்களோட கோபத்துக்கு யாரும் ஆளாயிராதீங்க அப்படின்ற மாதிரிமே ஒரு ஓப்பன் டாக்காக பேசியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் கேசாவோட போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 340 நாள் ஆக போகிற இந்த நிலைமையில தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. அந்த அக்டோபர் 7 அந்த மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஆரம்பித்தது காசா சிட்டியில். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அடுத்த அக்டோபர் வர வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. இது நின்ன பாடே இல்லை. இது இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க வெஸ்ட் ஏஷியாவில் மற்ற நாடுகளை தவிர இந்த 2 நாடுகளும் 3 நாடுகளுமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே ஈரான் இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் வெஸ்ட் பேங்கை நாங்கள் இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கிறோம். ஸோ அவங்களுக்குள்ளே எங்கள் இராணுவ படைகள் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரிமே ஓப்பன் டாக்காக பேசியிருக்கிறாங்க. ஸோ இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதுப்போ பார்த்தீங்கன்னா நெத்தன்யாஹூ கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, இதுக்கு மேலே நீங்கள் அந்த பாலஸ்தீன மக்களை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காங்க. இது நெத்தன்யாஹூ எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலுமே இஸ்மாயில் ஹனியோட கொலை காரணத்துக்கு இஸ்ரேல் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹெஸ்புல்லாவும் சரி, ஹமாஸும் சரி, இல்லை இங்கிட்ட ஒரு ஈரானும் சரி, எல்லாருமே குற்றம் சாட்டுறது யாருன்னா இஸ்ரேலை தான். ஸோ அந்த இஸ்ரேலை ஆல்ரெடி தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தாக்குதலுக்கிடையே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்கை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு மும்முரத்தோட ஈரான் இப்போ இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈரான் தான் பண்ண போகிறாங்களா, இல்லை ஈரான் பேசிட்டு ஹெஸ்புல்லா பின்னாடி அவங்க அமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ ஈரான் ஆதரிக்கிற ஒரு அமைப்பு தான் ஹெஸ்புல்லா. ஸோ அவங்க தான் இந்த தாக்குதலை நடத்த போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி முன்னாடி போயிட்டு அதுக்கு ஹெஸ்புல்லா தான் மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பாதுகாக்கிற வேலையுமே ஈரான் தான் பண்ண போகிறாங்களா, இல்லை இங்கிட்ட ஹெஸ்புல்லா தான் இந்த வேலையும் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். இதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் இஸ்ரேல் இதுக்கு என்ன மாதிரியான பதிலடிலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற பொறுத்தன்னு தான் பார்க்கணும்.